வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம டீம் சார்பாக. இப்போ எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இனி வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தால் சரி, இனிமேல் இந்த 2026 இன்னையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும், சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கிற 1 மணி நேரம் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்க போகுது, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்க போகுது, ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி கண்டினியூஸாக படிச்சுட்டே வாங்க. 1 மணி நேரம் நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இது நம்ம லைஃப், சரிங்களா? நம்மளை யார் அப்படிங்கிற இந்த 2026 நம்ம யார் அப்படின்னு காட்ட போகிற இந்த எக்ஸாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாதகமாக தான் இருக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட டெய்லி 1 மணி நேரம் இதுக்காண்டி நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? அதனால் எல்லாருமே இடைவிடாமல் படிங்க, சரிங்களா? இனிமேல் படிக்காமல் இருக்கிறவங்க கூட இன்னையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், சரிங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த Group 2 Group 4 எக்ஸாமில் கிட்டத்தட்ட யூனிட் 7 இருக்குது இல்லைங்களா? அதில் ஒரு 5 தலைப்பு பார்க்க போகிறோம். 5 தலைப்புலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளில் கல்லாமை அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முடியரசன், தமிழ் ஒளி, ருத்ரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், இந்த 4 பேரையும் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த 4 பேரில் முடியரசன் அப்படிங்கிறது பழைய சிலபஸ்லேயே இருக்குது, சரிங்களா? ஆனால் மிச்ச 4 இந்த 3 பேரும் இந்த சிலபஸில் தான் மாற்றினாங்க வச்சுருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முடியரசனுங்கிறது கிட்டத்தட்ட 2025 Group 4லேயுமே கேட்டிருந்தாங்க, அதையுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் ருத்ரங்கண்ணனார் 2025 Group 2ல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த இதை தான் நான் ஒரு சேர அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடல் வரி கேட்டிருக்காங்க. இந்த ருத்ரங்கண்ணனாரில் பாடல் வரி கேட்டிருக்காங்க. அப்போ பாடல் வரி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. 2025 Group 2ல் பாடல் வரி கேட்டிருக்காங்க. அதை எப்படி கேட்டிருக்காங்க, அதை அதுக்கான சோர்ஸையுமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கறனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 4 தலைப்பில் இருந்து ப்ளஸ் கல்லாமை, சரிங்களா? இந்த தலைப்பில் இருந்து 1 மார்க்கு உறுதியாக வரும், சரிங்களா? நீங்கள் 2026 எல்லாருமே கண்டிப்பாக யார் யாரெல்லாம் டெய்லி கண்டினியூஸாக 1 மணி நேரம் உங்களுக்கு லைஃபுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இலக்கை எல்லாரையுமே அடைவீங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம், கிளாஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அதை அடித்து பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க்கை சொல்லுங்கள், ஓகேங்களா? டெஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, அதுக்கான ஸ்கோரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட ஃபீட்பேக்குமே சொல்லுங்கள், ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் வேர் டு ஸ்டடி. முடியரசன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6th புக்கில் 2nd டேர்மில் இயல் 3ல் இருக்கார், நானிலம் படைத்தவன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 8th புக்கில் பழைய புக்கில் இருக்கார், 3rd டேர்மில் இருக்கார், யார் கவிஞன் அப்படின்னு. தமிழ் ஒளி அப்படிங்கும் போது 9ஆம் வகுப்பில் இயல் 2 பட்டமரம்ங்கிறதுல இருக்கார். ருத்ரங்கண்ணனார் 7ஆம் வகுப்பில் பருவம் 2 இயல் 1 கலங்கரை விளக்கமில் இருக்காங்க, சரிங்களா? அப்புறம் கீவா ஜெகநாதர் அப்படிங்கும் போது 7ஆம் வகுப்பு 3rd டேர்மில் இருக்காங்க, வயலும் வாழ்வும் அப்படிங்கிற மாதிரி. கல்லாமைங்கிறது 8th நியூ புக்கில் இருக்குது, சரியா? சரி, இப்போ முடியரசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் கிட்டத்தட்ட இவரோட இயற்பெயர் ஃபஸ்ட்டு நூல் குறிப்பை பாருங்கள். இயற்பெயர் ஃபஸ்ட்டு இவர் பெயர் முடியரசன், ஓகேவா? இவர் இயற்பெயர் துரை ராசு, சரிங்களா? சரி, இவரோட இயற்பெயர் துரை ராசு. அப்போ துரை மாணிக்கம் அப்படின்னு யார் அழைக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஆன்சரை, ஓகேவா? துரை மாணிக்கம், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இவர் தேனி மாவட்டத்தில் பெரிய குளம் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்கார். இவரோட நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதை பாருங்களேன், பூங்கொடி, அப்புறம் காவிய பாவை, வீர காவியம். அதாவது இந்த கொடி, காவியம், கொடி அந்த மாதிரியே வரும். காவி நிறத்தில் தானே கொடி இருக்கும், அந்த 3 ரிலேட் பண்ணி தான் இது வரும், சரிங்களா? இந்த 3 தான் இவரோட நூல்கள், சரிங்களா? கவிதைகள். அதுக்கப்புறம் இவர் தமிழாசிரியராக உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் வேலை பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட இவர் பரம்பு மலையில் ஒரு விழா நடந்திருக்கு, அப்போ கவி அரசு அப்படிங்கிற பட்டமே வாங்கியிருக்காரு, சரிங்களா? யார் கொடுத்தானா குன்றக்குடி அடிகளார்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் இந்த பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்கு தான் என்னது தமிழக அரசு விருது வாங்கியிருக்காரு 1966 6/6, சரிங்களா? இதில் விருது வாங்கியிருக்காரு பூங்கொடி அப்படிங்கிற இதழுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பாரதிதாசன் தலைமுறைகளே இவர் மூத்தவர்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அண்ணா, பேரறிஞர்
அண்ணா அதுக்கப்புறம் பெரியார்கிட்டலாம் ரொம்ப நெருங்கி பழகியிருக்காரு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் 7/10/1920 முதல் 3/12/1998 வரை கிட்டத்தட்ட இவரோட காலம். அதுக்கப்புறம் பாருங்கள், நூல்வழி முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிறதுல தான் அது வந்திருக்காங்க. சரிங்களா. இவரோட இதழ்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை பாருங்கள், இவர் பாட்டை பாருங்களேன். கிட்டத்தட்ட தமிழை பற்றி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி. அதாவது தமிழன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே 4 நிலங்களாக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லி நிலங்களை வந்து 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஆனால் 4 தான் நம்மளுக்கு மெயின். அந்த பாலைவனம்ங்கிறது அங்கே யாரும் போய் இருக்க மாட்டாங்க. அந்த 4 இதாக பிரித்து மனிதன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு காடை வந்து ஊரை ஆக்கியிருக்கான் எல்லா இடத்தையுமே. சரிங்களா. கிட்டத்தட்ட அந்த 4 நிலங்களையும் என்ன பண்ணியிருக்கான், நாகரிகமாக வந்து மாற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணால், கடல் கடந்து என்ன சொல்லியிருக்காங்க, கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். அது கிட்டத்தட்ட கடல் கடந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க தமிழகர் எல்லாருமே. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முத்து எடுத்திருக்கான். ஒவ்வொன்று என்ன பண்ணியிருக்கான், முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள். அதாவது நிறையா முத்து கடலில் போய் முத்து எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், நிறையா வந்து ஏலம், மிளகு இந்த மாதிரி நிறையா பண்டமாற்று முறைகள் அந்த மாதிரி எடுத்து நிறைய பிஸ்னஸ்லாம் நடந்திருக்கு. நம்ம தமிழர்களோட சிறப்பை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி. அதாவது அந்த பண்டங்கள் மூலிமா நிறையா என்ன பண்ணியிருக்கான், எல்லாருக்குமே அந்த வாணிகம் மூலிமா எல்லார் இடத்தையும் சுற்றி நிறையா வந்து வளம் வந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு அஞ்சாமை விற்காதான் இந்த தமிழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. எந்த இதுக்குமே பயப்படாமல் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி முடியரசன் சொல்கிறாரு. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், அதாவது நிறையா போர்லாம் புரிஞ்சிருக்காங்களே, யாருக்கும் பயப்படாமல் நம்ம தமிழர்கள் அதை சொல்கிறாங்க. நல்கும்னா தரும், கழனினா வயல், மரம்னா வீரம். சரிங்களா. எக்களிப்புங்கிறது பெரும் மகிழ்ச்சி, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. களம்னா கப்பல், ஆளினா கடல். அதுக்கப்புறம் பாருங்கள், இதை தான் அங்கே பாடலோட பொருட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா நிறையா வந்து எல்லாருமே தமிழன் வந்து நல்லா கல் முள் அதெல்லாம் எடுத்து எல்லா இடத்தையும் நிலங்களாக்கி அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்து ஊர் காடு அதெல்லாம் வந்து என்ன பண்ணான், உருவாக்கியிருக்கான். அந்த அளவுக்கு நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இமயமலையில் வந்து பனி சூழ்ந்த இடத்துல கூட வெற்றி கொடி கட்டியிருக்கான். அந்த மாதிரி முத்து எடுத்திருக்கான். அவன் யாருக்கும் அஞ்சாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்க்களத்தில் என்ன வெளிப்படும், வீரம் தானே. இப்போ வீரம். கல்லெடுத்த என்னும் சொல்ல வந்து பிரித்து எழுதுனா கல் கூட்டல் எடுத்து அப்படின்றாங்க. நானிலம் அப்படிங்கிறது என்னது, நானிலம்னா 4 கூட்டல் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாடு ப்ளஸ் என்ற நாடென்ற. சரிங்களா. நாடு ப்ளஸ் என்ற நாடென்ற. அதுக்கப்புறம் களம் ப்ளஸ் ஏரி களமேரி. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ யார் கவிஞன், அதாவது ஒரு உண்மையான கவிஞன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் கவிஞன், உண்மையிலே கவிஞன்னா யார் அப்படின்னா, காசுக்கு பாடுபவன், அதாவது காசு தான் முக்கியம் அப்படிங்கிறவன் கவிஞன் கிடையாது. சரிங்களா. காசுக்கு மட்டுமே ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கலாம், அவன் கவிஞன் கிடையாது. அதே மாதிரி மாசற்ற கொள்கைக்குனா, ஒரு தப்பான கொள்கைக்கு அவனை வந்து என்ன பண்ணுறான், தப்பான கொள்கையை மறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் பொய் சொல்லிட்டு வாழ்கிறான் பார்த்தீங்களா, அவனும் கவிஞன் கிடையாது. சரிங்களா. தேசத்தை தன்னினத்தை அதாவது இந்த நாட்டையும் அவனோட இனத்தையும் தாழ்த்திட்டு அவன் எல்லாத்தையும் பாடுறான், அது வந்து கவிஞனுக்கு அழகு கிடையாது. மீசை குழுக்குனா ஒரு சாப்பிட்றதுக்காண்டி ஆசைப்பட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், நிறையா தப்பான விஷயத்துக்கு பாடுபடுறான், அவன்லாம் கவிஞனே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஆட்சியில் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் பயப்படாமல் என்னோட கொள்கையை என்றைக்குமே விட்டு கொடுக்காமல் இருக்கான்ல, அவன் வந்து விட்டு கொடுத்துட்றான். மற்றவங்கள பார்த்து பயந்துட்டு அவனோட கொள்கையை வந்து என்ன பண்ணிட்டான், விட்டு கொடுக்காமல் இருக்கான் பார்த்தீங்களா. துஞ்சாமல்னால் விட்டு கொடுக்காமல், பயப்படாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் தான் கவிஞன். பேரால் கவிஞன் அல்லன், யாரெல்லாம் கவிஞன் அல்லன்னு சொல்லியிருக்காங்க கிடையாதுன்னு 2வது பேரால் கவிஞன் ஆவான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு மஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு, அதாவது யாருனாலும் ஆண்டுக்கோங்க, என்னோட இதை வந்து நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன்னா நல்ல கவிஞனா. அதே மாதிரி கொடுமைகள் எல்லாமே மேலோங்கி காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலை கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன். அதாவது அந்த நாட்டில் நடக்கிற கொடுமையை பார்த்துட்டு அவன் வந்து பாடுறான்ல, அவன் தான் உண்மையான கவிஞன்.
தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவனை பாடுபவனே இல்லை, அது மக்களுக்காண்டி பாடுபடுறான்ல அவன் தான் உண்மையான வீரன் கவிஞன் அப்படின்னு சொல்லி முடியரசன் சொல்கிறார். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்கிறவர் யார்? முடியரசன். ஓகேவா? அதுக்கப்புறம் முடியரசன் இயற்றாத நூல் அப்படி எதுன்னு கேட்டிருக்காங்க. முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னா நீலமேகம். இது எல்லாமே என்னது? முடியரசன் இயற்றிய நூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தமிழக அரசோட பரிசை வாங்குச்சுல, அது வந்து என்ன காவியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூங்கொடி. சரி, வருஷம் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், பூங்கொடிங்கிறது எந்த இதில் வந்து வாங்குச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து காட்சிக்கு புலியாகி, பார்த்தீங்களா பாடல் வரி கேட்டிருக்காங்க. காட்சிக்கு புலியாக்கி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் அப்படி சொல்கிறாங்க. அதாவது யார் நாட்டில் நடக்கிற கொடுமைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு யார் ஒருத்தன் கேள்வி கேட்குறானோ அவன் தான் நல்ல கவிஞன்னு சொல்லியிருக்காரு முடியரசன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின், அதாவது யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன, நான் வந்து என்னோடய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோடய நாட்டுக்காண்டி நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல கவிஞனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி முடியரசன் சொல்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப அதே தான், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? பூங்கொடி. சரிங்களா? அதோட இயரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளால் அவங்களால கவியரசு அப்படின்னு சொல்லி பட்டம் பெற்றவர் யார்? முடியரசன். அவர் எந்த மலையில் வச்சு வாங்கினார் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவரை பற்றி கொஞ்சோண்டி கண்டென்ட்டாக இருக்குது. அவர் படித்து அவர் எந்த இடத்துல ஸ்கூலில் வேலை பார்த்தாரு அதையுமே கேட்டிருக்காங்க. காரைக்குடி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக அவர் பணியாற்றியிருக்காரு முடியரசன். ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. சரிங்களா? சரி, பூங்கொடி அவங்களோடது. அதுக்கப்புறம் ஈரம் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் என்னது? மொத்த மூணுமே எழுத நூல். தேன்மலைங்கிறது எழுதாத நூல். அப்போ தேன்மலை யாரோட நூல் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே? அடுத்து வந்து இன்னொன்னே பாருங்களேன், கீழ்காண்பனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல் இல்லாதது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இயேசு காவியம் யாருடையது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட பூங்கொடி என்னும் காவியத்துக்காண்டி அவரே அதிலே கொடுத்துட்டாங்க, இயரை கொடுத்துட்டாங்க. தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கியது 1966. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 30/8/2025 நடந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 2025 குரூப் 4 கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க பாருங்கள். சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. தாராபாரதி, ஆசிய ஜோதி இதெல்லாமே தப்பு. சரி, இந்த இதை வந்து கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆசிய ஜோதி யார்? அதுக்கப்புறம் இதய ஒளி யார்? அப்புறம் விரல் நுனி வெளிச்சங்கள் யார்? இதெல்லாம் யாரோடைய நூல்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இத்தனை நாள் நீங்கள் கிளாஸை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மூணுக்குமே நீங்கள் ஆன்சர் வந்து ஈஸியாக போடலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மட்டும்தான் சரி. சரிங்களா? முடியரசன் வீரகாவியம் அது மட்டும் தான் சரி. இது வந்து 2025 குரூப் 4 கேட்ட கொஸ்டின்ஸ். அதை மட்டும் தான் நீ அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 6th புக்கில் இருக்காங்க, வேர் டு ஸ்டடி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் ஒளிங்கும் போது கிட்டத்தட்ட கவிஞர் தமிழ் ஒளி. இதை பார்த்தீங்க அப்படின்னா பட்டமரம். சரிங்களா? இவர் வந்து பட்டமரத்தை, அந்த பட்டமரம்னா என்னது? எந்த ஒரு வேறு இலை எதுவுமே இல்லாமல் காஞ்சி போன மரத்தை பற்றி இவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, மொட்டை கிளையோடு நின்று தினமொரு மூச்சு விடும் மரமே வெட்டப்படும். அதாவது அவர் என்ன நினைக்கிறார், இன்றைக்கே மொட்டையாக நின்றுக்கிட்டு டெய்லி மூச்சு விட்டுட்ருப்ப, ஆனால் இன்றைக்கி உன்னை வெட்ட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு விசனம் அடைந்தேன். விசனம்னா என்னது? கவலைப்படுறியா? உன்னை வெட்ட போகிறாங்க, நம்மளால் யாருக்கு எந்த பயன் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பிக்கும். அதாவது எல்லா இந்த மரம் வந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு எல்லாமே தரும், நிழல் தரும், நிறைய பூக்கள் தரும். கிட்டத்தட்ட இந்த நிலை வரும்போது வெம்புகிறாயா, வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கட்டையனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினை. அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்க, மரம் இருக்கும்போது நம்ம மரம் நல்லா சொல்லுவோம் செழிப்பாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் காஞ்ச கட்டை சுள்ளி விறகு அரிக்க தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த பேர் வந்தோடனே நீ என்ன கஷ்டப்படுறியா அப்படிங்கிறாரு. பட்டையினும் முட்டையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையோ, எல்லாத்தையுமே இழந்துட்டியா, வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமி டக்கரம் இனிட்டிய போல் இடர்
எய்தி உளநின்றாயே. கிட்டத்தட்ட பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும் மூடு பனித்திரையூடு புவிக்கொரு மோகம் கொடுத்துதவும் ஆடுங் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. கிட்டத்தட்ட வந்து அந்த மரம் இருந்தப்ப எல்லாருமே அதில் என்ன பண்ணினாங்க, குழந்தைகள் எல்லாருமே விளாண்டுருக்காங்க, பறவைகள் எல்லாமே உட்கார்ந்து இருந்துச்சு. சரிங்களா, எல்லாருமே ஆசையாக வந்து விளாடுவாங்க. கிட்டத்தட்ட மரத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த கிளையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊஞ்சல் கட்டி விளாடுறாங்க. எல்லாருமே நல்லா ஜாலியாக இருந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரம் கருகி போனால் யாருமே வரல, எல்லாமே கனவாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பட்டமரம் தமிழ் ஒலி. சரிங்களா, குந்தனா உட்கார, கந்தம்னா மனம். சரிங்களா, மிசைனா மேல். சரியா, விசனம்னா கவலை. அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பாருங்க. வெந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெந்து தும்பி எய்தி இதெல்லாம் வினையெச்சம். சரிங்களா, ஊ ஈ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தால் வினையெச்சம். மூடு பனிங்கிறது 3 காலத்தையுமே காட்டும். மூடும் பனி, மூடுகின்ற பனி, அந்த மாதிரி. ஆடுங்கிளைங்கிறது பெயரச்ச தொடர். சரியா, ஆடுங்கிளை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். பகுபத உறுப்பிலக்கணம்ல எப்படி பிரிச்சிருக்காங்க, விரித்து கூட்டல், அதாவது எப்படி விரி கூட்டல் இத்து கூட்டல். விரினா பகுதி, இத்துனா சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை பெயரச்ச விகுதி. குமைந்தன அப்படிங்கிறதுக்கு குமை கூட்டல் இந்து கூட்டல் அன் கூட்டல் ஐ. குமைனா பகுதி, இத்துனா அந்த சந்தி. சரிங்களா, இத்து இந்தானது விகாரமாக மாறிடுச்சு. இத்துனா இறந்த கால இணை சாரியை, ஐங்கிறது முன்னிலை உரிமை. சரிங்களா, இப்போ பாருங்கள் தமிழ் ஒலியும் பார்த்திங்கன்னா இவர் புதுவையில் பிறந்திருக்காரு புதுசாக. அதே மாதிரி இவர் பாரதியாரோட வழி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து மாற்றி கேட்பாங்க. பாரதியாரோட வழி தோன்றல். சரிங்களா, பாரதியார் வழி வந்தார். பாரதிதாசனுக்கு மாணவராக இருந்திருக்காரு. சரிங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு யார், பாரதியாரை பார்த்து தான் பாரதிதாசனே வந்தார். அவர் வழி தானே, அப்போ பாரதியார் தானே ஃபஸ்ட்டு வருவாங்க. பாரதியாரோட வழி தோன்றலாக இவருக்கு இருந்திருக்காரு. பாரதிதாசனின் மாணவராக இருந்திருக்கார். ஓகேவா, அப்புறம் மக்களுக்காக பல படைப்புகளை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த நூல்களை பாருங்கள், கிட்டத்தட்ட தமிழ் ஒலின்னு இருக்கா, தமிழ் ஒலிங்கிறது பார்த்திங்களா, ஒலி சிலைக்கு பின்னாடி ஒரு ஒலி இருக்கும், வீரமாக இருப்பாங்க. காதலன். சரிங்களா, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரை பாருங்கள், அது வந்து கேட்கலை இது வரைக்கும். அதனால தான் நான் வந்து இதை கொடுத்துட்டு இப்படி கொடுத்து வச்சுருக்கேன். நான் தேடி பார்த்தேன், இது வரைக்கும் தமிழ் மொழியை பற்றி கேட்கல. ஆனால் நீங்கள் இப்போ வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா, ருத்ரங்கண்ணனார் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இதில் தான் பாடல் வரி கேட்டிருக்காங்க. ருத்ரங்கண்ணனாங்கிறவங்க கடியலூர் ருத்ரங்கண்ணனார். சரிங்களா, இவர் ஒரு சங்ககால புலவர். இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தனால இவர் கடியலூர் ருத்ரங்கண்ணனார். இவருக்கு பார்த்திங்கன்னா இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை, இந்த 2 தான் இவரோட நூல்கள். சரிங்களா, கிட்டத்தட்ட இவங்களை பாட்டோட தலைவன் வந்து தொண்டைமான் இளந்தரையன். 346 351 அடிகள் வந்து இங்கே பாடலாக வந்து கொடுத்துருக்காங்க புக்கில், ஸ்கூல் புக்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளல் ஆற்றுப்படை இலக்கியம் கூட சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்றுப்படைனா என்ன, வள்ளலார் வந்து வள்ளல் ஒருத்தவங்க பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு மற்ற புலவர்கள்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணணும், போய் அந்த வள்ளல்கிட்ட போய் நீங்கள் வாங்குங்க, பரிசு வாங்குங்கன்னு சொல்லி அவனுக்கும் பரிசு கொடுப்பான் அந்த மன்னன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். சரிங்களா, ஆற்றுப்படை இலக்கியம். இதை பாருங்கள், வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றுஞ்சென்னி மின் பொற நிவந்த யோ மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. சரிங்களா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கம் வந்து சொல்கிறாங்க. உயர அளவுக்கு வானம் அளவுக்கு என்னது அந்த மதலைன்னா என்னது, தூண். உயர்ந்த வான அளவுக்கு அந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. சரிங்களா, ஏணி வச்சு கூட போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வேயம் மாடம் மாதிரி இருக்குது. இரவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே என்னது, உறவு நீர்னா அழுவத்துனா அந்த ஓடுற நீர். சரிங்களா, திசை காட்டியாக தானே அந்த இது இருக்குது. இரவில் வந்து
அந்த கலங்கரை விளக்கம் தானே மீனவர்களுக்கெல்லாம் ஒரு திசை காட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடலோட சிறப்பை வந்து இப்போ பட்டினப்பாளையனாலே நிறையா வந்து கடலோட சிறப்பு தானே கொடுத்துருப்பாங்க, அதை சொல்கிறாங்க. மதலை அப்படின்னா தூண், சரிங்களா. நெய்லி அப்படின்னா தீச்சுடர், அழுவம்னா கடல், வேயமாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மடம், சென்னினா உச்சி, உறவு நீர்னா பெருநீர் பரப்பு, கரையும்னா கூப்பிடுறது அழைக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுதான் திரும்பி அங்கே தான் சொல்லியிருக்காங்க. தூண் போல் கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காங்க, பொருளுமே அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த கடல் துறைமுகத்துக்கு யாராவது கலங்கி நின்னாங்க அப்படின்னா போகிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் இதுக்கு பயன்படுது. இப்போ பாருங்கள், டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். 2025 குரூப் 2ல் என்ன கேட்டிருக்காங்க, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை, அந்த லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னது, ருத்ரங்கண்ணனார் பாடினது, கடியலூர் ருத்ரங்கண்ணனார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஏன்னா அது புது டாபிக் தானே, அதனால் வந்து ஒன்று தான் கேட்டிருக்காங்க. கீவா ஜெகநாதருங்கிறது வயலும் மாழ்வும், சரிங்களா. இவர் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தை பற்றி பாடியிருப்பார். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலோ, உன்னாரக்கூலி நிலமும் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலோ, சீலையெல்லாம் வரைஞ்சி கட்டி ஏழேலங்கடி ஏழேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ. அதாவது அவங்க வந்து நாட்டுப்புற பாடல்கள் தான். கிட்டத்தட்ட வந்து மக்கள் வந்து எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட 1.5 கோடி ஜானில் இடத்த வாங்கி போட்டு சேலையெல்லாம் வளைஞ்சு கட்டிட்டு கிட்டத்தட்ட சேத்துக்குள்ளே இறங்கி அவங்க வந்து வேலை பார்க்குற அந்த விதத்தை வந்து பாட்டு பாடிட்டே தானே அவங்க களைப்பு தெரியக்கூடாதுன்னு வேலை பார்ப்பாங்க. அந்த இதை சொல்கிறாங்க. அந்த நாற்றெல்லாம் பிடுங்கிட்டு நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. அந்த நாட்டுலேயே அந்த வயல்லே நண்டெல்லாம் ஓடுது, அதையுமே பிடிக்கிறாங்க. ஒரு ஜானுக்கு நாட்டுத்தான் ஓடி ஓடி நட்டோமையே, அதாவது அந்த ஒரு சாணுக்கு ஒரு அளவுக்கு நட்டுவாங்களே அந்த தான் சொல்கிறாங்க. மடமடன்னு மடைவெளியே ஏழேலங்கடி ஏழேலோ, மண் குளிர தண்ணீர் பாய், கிட்டத்தட்ட நிறைய தண்ணீர் பாய்ச்சுறாங்க. அப்புறம் சாலை தலை விட்டு கிட்டத்தட்ட வந்து 4 நாள் வளருதுமா, 4 நாள் கழித்து அது நல்லா வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், மணிகோல வாழ்வெடித்து ஏழேலங்கடி ஏழேலோ, மனதையெல்லாம் மயக்குதம்மா. கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் அந்த அறுப்பருக்கு ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாரோம். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழேலங்கடி ஏழேலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழேலங்கடி ஏழேலோ, கீழகித்தி மாடெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ, கீழே பார்த்து மதிக்குதையா ஏழேலங்கடி ஏழேலோ, விதிக்குதையா, கால்படவும் கதிரு பூர காலுள்ளதையும் மணினையோ. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாட்டு பாடிக்கிட்டே, சரிங்களா, அந்த பாட்டு பாடிக்கிட்டே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாட்டை வந்து அறுத்து கயத்தை இது பண்ணி இறங்கி எல்லாமே வேலை பார்க்குறது. அப்புறம் லாஸ்ட் நாள் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கால்பட்டு அந்த கதிர் ஃபுல்லாக அறுத்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட கால் ஃபுல்லாக முடிஞ்சு அந்த மணியெல்லாம் நெல் மணிகள் வந்து எல்லாமே அவங்களுக்கு அறுத்து எடுத்துகிட்டு போவாங்களே, அதுதான் மணியாக, அதான் மணியாக நெல்மணிகள் வந்து தொங்குது, அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை சொல்கிறாங்க. குழிங்கிறது என்னென்னா நில அளவை பெயர், சரியா. நம்ம சொல்லுவோம்ல இத்தனை குழி இடம் அப்படின்னு சொல்லி. சான்னா நீட்டல், சரிங்களா. ஜான்கிறது நீட்டல் அளவை, மணினா அந்த முற்றிய நெல் வந்து அறுவடை பண்ணுறது. சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து, அதாவது பார்த்திங்கன்னா அந்த துணிச்சுருள் இருக்குல்ல, சும்மாடுங்கிறது அவங்க வெயிட்டு. இப்போ வந்து பானை இதெல்லாம் தலையில் வச்சாங்கன்னா ஒரு தலையில் ஒரு துண்டை சுற்றி வச்சுருப்பாங்களே, அந்த வெயிட்டு பாரம் தெரியக்கூடாதுன்னு, அதுதான் வந்து சும்மாடு. சீலைனா புடவை, மடைனா வயலுக்கு நீர் வரும் அந்த வழி, கடல் இருந்ததுன்னா உதிர்தல், நெல் வந்து அப்படியே உதிர்ந்து கிடக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த தெரிந்து கொள்வோம் இங்கே பாருங்கள். அதாவது அந்த அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பாங்க, சரிங்களா. அந்த நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரித்தெடுப்பதற்கு மாடுகளை கொண்டு, யானை மாடு அதெல்லாம் மிதிக்க செய்வாங்களே, அதுக்கு பேர் போரடித்தல் அப்படின்னு பேராம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ நெல் வந்து அந்த காலத்தில் வந்து அப்படி விளைஞ்சிருக்கு. மாடு கட்டி போரடித்தல் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்முதிரை. கிட்டத்தட்ட யானையை வச்சு போரடிக்கிறது, அந்த நெல்லை இது பண்ணுறதுக்கு மிச்சம் இதை வந்து இது பண்ணுறதுக்கு அவங்க வந்து அடிக்க முடியான்ட்டு யானையை மிதிக்க வச்சு அந்த நெல்லை எடுப்பாங்க போல், யானை மாடு, அதான் போரடித்தல் அது பேர், ஓகேவா. அதுக்கப்புறம் நூல்வெளி பாருங்கள். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பை தெரியாமல் பாடுறதுக்கு தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறாங்க. இதனை வாய்மொழி இலக்கியம் என்று பெயர். நாட்டுப்புற பாடலுக்கு என்னது, வாய்மொழி இலக்கியம். அதுக்கப்புறம் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில்
கீவா ஜெகநாதன் வந்து தொகுத்து கூறியிருக்காரு. சரிங்களா? மலைனாலே அருவி, மலை அருவினாலே என்னது ஒரு நாட்டுப்புற விஷயம் தானே, அதில் தான் அவர் தொகுத்துருக்காரு. உழவர் சேற்று வயலில் என்ன பண்ணுவாங்க, நாற்று நடுவாங்க. நாற்று தானே நடுவாங்க. அதுக்கப்புறம் வயலில் விழுந்த முற்றிய நெற்பயிர்களை என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை செஞ்சு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. தேர்ந்து கூட்டல் எடுத்து. சரிங்களா? தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை ப்ளஸ் எல்லாம், ஓடை எல்லாம், ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை எல்லாம். நாற்றை என்ன பண்ணுவாங்க, நடுவாங்க. நீர் என்ன பண்ணுவாங்க, பாய்ச்சுவாங்க. கதிர் என்ன பண்ணுவாங்க, அறுப்பாங்க. களை என்ன பண்ணுவாங்க, பறிப்பாங்க. சரியா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நாற்று நடுதல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், கதிர் அறுப்பாங்க, களையை பறிப்பாங்க. ஓகே, இதில் இப்போதைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்கல. சரிங்களா? இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்கல, ஆனால் நீங்கள் வரக்கூடிய குரூப் டு குரூப்பில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதனால் படிச்சுக்கோங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா டைம் இருக்குது, கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 இயர் இருக்குது. சரிங்களா? 1 இயரில் இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும், இன்னையிலேருந்து 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களால் எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கான பதவி உங்களுக்காண்டி தான். நல்லா படிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்லாமை. சரிங்களா? கல்லாமைனா படிக்காதனால என்னென்ன அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து எதோட ஒப்பிடுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அரங்கின்றி வட்டு ஆடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட பல நூல்கள் எதையுமே படிக்காமல் ஒரு அரங்கில் போய் ஏறுறது, படிக்காமல் போய் அங்கே போய் பேசுகிறது, இந்த உருட்டு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? உருட்டு நல்லா உருட்டு அப்படின்னு அந்த இதை சொல்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட எந்த நூலையுமே படிக்காமல் அங்கே போயிட்டு பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு உருட்டுறதுக்கு சமம். எதுவுமே இல்லாமல் பேசுறது தான் உருட்டுங்கிறாங்க. கல்லாதன் கொள்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று அற்று. அதாவது படிப்பே இல்லை அவனுக்கு. சரிங்களா? கல்லாதான்னா படிக்காதவன். பேச விரும்புதல் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பெண்ணை வச்சு சொல்கிறாங்க. சரிங்களா? பெண்ணை வச்சு அதில் இன்பம் காண்றது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதை பெண்ணோட இதை வச்சு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம படிக்கவே இல்லை, ஆனால் நம்ம எல்லாமே வந்து அது பேசணும் இது பேசணும் அப்படின்ற நினைக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் 3rd ஒன் பாருங்கள், கல்லாதவரும் நனிநல்லார் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். அதாவது கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லாதவர் கிட்டத்தட்ட கற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, பீத்திக்க மாட்டாங்க, பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த தான் இங்கே சொல்கிறாங்க. கல்லாதவரும் மிக நல்லவர் ஆவர். கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, கற்றார் முன்னாடி கற்றாரும் கல்லாதவரும் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தில் வந்து கல்லாதவர் வந்து என்ன பண்ணுவாங்க, கற்றார் முன்னாடி எதுவுமே வந்து பீத்திக்க மாட்டாங்க. சரிங்களா? நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கற்றவர் முன் வந்து அடங்கி இருக்கணும். சரிங்களா? அப்படிங்கிறதான் அதுதான் இந்த குறளோட பொருள். சரிங்களா? அதுக்கப்புறம் கல்லாதான் நுட்பம் களிநன்று ஆயினும் கொல்லார் அறிவுடையார் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கல்லாதவனுக்கு என்ன பண்ணுறாங்க, இயற்கை அறிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து கல்லாதவங்களுக்கு எதுக்குமே இருக்காது. சரிங்களா? மித்தப்பட்ட படித்தவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருக்கும். அவனுக்கு வந்து கூர்மையான விஷயங்கள் நிறைய தெரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 5வது பாருங்கள், கல்லா ஒருவன் தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். அதாவது 2 பேருமே, கல்லாதவனும் கற்றவனுக்கும் 2 பேரும் வந்து போட்டி வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட அவன் உரையாடும் போது என்ன ஆகும், கற்றவரோடு அவன் உரையாடினானா அவன் வந்து கல்லாதவன் தான் தோற்று போவானான். அதாவது சொல்லாடல் ஒரு பழமொழி போட்டி வச்சானா அவன் தான் தோற்று போவான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கற்றவங்க தோற்று போக மாட்டாங்க, கல்லாதவன் தான் அவன் தோற்று போவான். சரிங்களா? சொல்லாடல் வச்சா வினா போட்டி வச்சா யார் ஜெயிப்பா, கற்றவன் தான் ஜெயிப்பான் அப்படின்றாங்க. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து என்றைக்குமே உலர் எனும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர். அதாவது மற்றவங்க படிக்காதவங்க எல்லாருமே எதுக்கு ஒப்பானவங்கன்னா கலர் நிலத்துக்கு ஒப்பானவங்க. சரிங்களா? அவங்களோட உயிரோடு இருந்துமே அவங்களால என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து 7வது பார்த்திங்கன்னா, நுண்மான் நுழைப்புலம்
இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவையற்று அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நுண்மான்னா நுட்பமான ஒரு அறிவு சரிங்களா. அந்த அறிவு இல்லாதவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அழகு நிற பொம்மை மாதிரியாம் சரிங்களா. எல்லாமே படிச்சிருந்தாலும் ஒரு நுட்பமான அறிவு இல்லாதவன் வந்து ஒரு பொம்மை மாதிரி. பாவைனா என்னது, பொம்மை அப்படின்றாங்க சரிங்களா. அடுத்து 8வது பாருங்கள், நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருனா என்னது, செல்வம் சரிங்களா. திருனா என்னது, செல்வம். கிட்டத்தட்ட வந்து படித்தவங்க பார்த்திங்கன்னா, படித்தவங்க வந்து என்னதான் வறுமையோடு இருந்தாலும், படித்தவங்க நிறையா வறுமையோடு இருந்தாலுமே அவங்களுக்கு துன்பம் வராது சரிங்களா. படிக்காதவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய செல்வம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பயன் அந்த செல்வத்தால், அது வந்து கேடு தான் கொடுக்கும். திருனா செல்வம் சரிங்களா. அப்புறம் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதர் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் படு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லாதவர் வந்து உயர்குடியில் பிறந்தா கூட, என்னதான் உயர்குடியில் பிறந்தாலும் அவங்க வந்து கிட்டத்தட்ட தாழ்குடியில் பிறந்தவங்க சரிங்களா, அதுக்கு தான் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாழ்குடியில் பிறந்த அறிஞருக்கு ஒப்பாக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது விலங்குங்கிறது இங்கே திருவள்ளுவர் யாரை சொல்கிறாரு, படிக்காதவங்கள சொல்கிறாரு சரிங்களா. விலங்கும் மக்களுக்கும் வேற்றுமை. அதாவது விலங்குக்கும் மக்களுக்கும் பார்த்திங்கன்னா, விலங்குக்கும் மக்களுக்கும் எவ்வளோ வேற்றுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கற்றாருக்கும் கல்லாருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இங்கே. விலங்குங்கிறது படிக்காதவங்கள ஒப்பிட்டு காமிக்கிறது. ஒரு விலங்கு மாதிரி தான் படிக்காதவங்க அப்படின்னு. 8th நியூ புக்கில் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் இயர் பாருங்கள், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார், அந்த நிலத்துக்கு கூட சரிங்களா. படிக்காதவங்க வந்து கலர் நிலத்துக்கு ஒப்பானவங்கன்னு சொல்லி கல்லாதவரை திருவள்ளுவர் சுட்டுகிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா, கல்லாதவர்களை விலங்கு எதனுடன் ஒப்பிடுகிறார், விலங்கு சரிங்களா, விலங்கோடு ஒப்பிடுகிறார். நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதிராக. அதாவது எந்த அறிவுமே இல்லாமல் சான்றோர்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது என்னது, அரங்கின்றி வாட்டாடுதல். அதாவது என்னது, உருட்டுன்னு சொன்னேன்ல, அந்த உருட்டுற மாதிரி தான், உருட்டுற விஷயம் சரிங்களா. அரங்கின்றி எந்த நூல் அறிவுமே இல்லாமல் அரங்கின்றி பேசுவது சரியா. சரி, இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த 4 தலைப்புகளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முடியரசன் பழைய புக்கில் மட்டும்தான் இருக்காங்க, பழைய சிலபஸ்லேயே இருக்காங்க. புது புக்கில் வந்து இப்போ புது புக்கு பழைய புக்கு ரெண்டையுமே நீங்கள் ஒரு சேர தான் படிக்கணும் சரிங்களா. சரி, இப்போ வந்து கூடவே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் டிஎன்பிசியில் இப்போ கேட்டிருக்க கொஸ்டின்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆன்லைன் டெஸ்ட்டுமே அடித்து பாருங்கள். உங்கள் மார்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கொடுங்க ஓகேவா. எல்லாருக்குமே இன்னொருக்க சொல்லிக்கிறேன், நம்ம டீம் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே டெய்லி கண்டினியூவாக படிங்க. எல்லாருமே வந்து சக்ஸஸ் எல்லாருமே போடுறீங்க. எல்லாராலுமே கண்டிப்பாக அரசு வேலையை வாங்க முடியும் சரிங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.